ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கிறப்போ அங்கே அவங்க வீட்டு தோட்டத்தை வந்து வீடியோ எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு காட்டுறேன். வாசல்லே வந்துட்டு வாசல் எதிர்க்காவே வாழை மரம் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி லொக்கேஷனா. இது வந்து நித்திய மல்லி செடி, நிறைய நித்திய மல்லி இருந்துச்சு. அப்புறம் இது வந்து கொய்யாக்காய் மரம். கொய்யாக்காய் மரத்தில் இப்போ தான் பிஞ்சு விட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் சின்ன சின்ன பிஞ்சாக இருக்குது, எல்லாம் காயாக இருக்குது வேறு. அப்புறம் சாப்பிட்டு மத்தியானமாக வந்துட்டு அப்படியே காத்தோட்டமாக வந்து இந்த வீடியோ எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு உண்மையாகவே சென்னையில் ஒரு ஒரு கிராமத்தை நினைவுபடுத்துகிற மாதிரி ஒரு இடம் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. எங்கள் வீட்டிலேருந்து என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு ஒரு 5-6 கிலோமீட்டர் தான் இருக்கும். இது வந்துட்டு சேமக்கிழங்கு ஃப்ரெண்ட்ஸ். இது சேமக்கிழங்குன்னு சொன்னாங்க. ஆனால் அது சேமக்கிழங்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சவங்க, எனக்கு தெரியல. அப்புறம் வந்து இது வந்து மாமரம். இது வந்து மணத்தாக்களி கீரை. இது வயிற்றில் புண்ணலாத்துன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கீரை நீங்கள் கடிச்சிச்சானா வாங்கி சாப்பிடுங்க. அப்புறம் இது வந்துட்டு ஷோக்காக வச்சுருக்காங்க நினைக்கிறேன். இந்த இலை நல்லா நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் இது என்னன்னே எனக்கு தெரியல. அப்புறம் முருங்கை மரம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 4-5 முருங்கை மரம் இருந்துச்சு. எல்லாமே நல்லா பச்சை பச்சைன்னு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அந்த இடத்துல சுற்றி அந்த வீடியோ எடுக்கும்போது உண்மையாகவே கிராமத்து உள்ள நுழைஞ்ச மாதிரி தான் அந்த ஃபீலிங் எனக்கு இருந்துச்சு. அப்புறம் இது வந்து மருதாணி பழுத்து போயிருக்க பொழுது நம்ம தொடும்போது அப்படியே இலையில உதிர்ந்து விழுந்துச்சு. இது மாமரம் துளிர்க்குது, ஒரு சின்ன மாமரம். நிறைய வாழை மரம். இது வந்து பெரண்டை. இந்த செடி வந்து பெரண்டை. அப்புறம் வந்து மல்லி. இது வந்து மல்லி செடி. அப்புறம் நிறைய மூலிகை மரங்களும் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வாழை மரம், நிறைய வாழை மரம் இருந்துச்சு. இது வந்து சின்னதாக இருந்துச்சு, என் ஹைட்டில் தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாழை மரம். அப்புறம் இந்த வாழை மரத்தை எடுத்துகிட்டு நல்லா பயங்கர வெயிலாக இருக்குது. ஆனால் அந்த இடத்துல நிற்கும்போது அந்த வெயிலால் எதுவுமே தெரியல. அந்த வாழை மரத்தில் ஒரு பெரிய வாழைத்தாறு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சாப்பிட்ற வாழைப்பழமா இல்லை குழம்பு வாழைக்காவா எனக்கு தெரியல. நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், எனக்கு தெரியல. யாராவது கிராமத்தில் இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள். அப்புறம் வந்து முருங்கை இலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எல்லாமே அந்த தோட்டம்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் வந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.